வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 394 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா மார்க்கெட் தொடர்ந்து பைக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். நம்ம அனாலிசிஸுக்கு இந்த ஸ்பைக்கு கேப்லாம் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. 10 மணிக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் தொடர் ஏற்றத்தை கொடுத்து நம்ம முதல் 2 டார்கெட்டான 399 வரைக்கும் வந்துச்சு. ஆனால் எதிர்பாராத விதமாக நடந்தது என்னென்னா, அதையும் உடைச்சி மார்க்கெட் 407 வரைக்கும் போய் அது பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு சாதகமாக பையிங்க்கு சாதகமாக கொடுத்துருந்தது. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வர ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சமீப காலத்தில் மார்க்கெட்டை காப்பர் மார்க்கெட் மிகப்பெரிய டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது. அதில் நடுவுலையே நம்ம இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்தில் இருந்து பார்த்திங்கன்னா முதல்ல 392 செல் பண்ணணும். அது 382 வந்த உடனே 82லேருந்து திருப்பி பை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ 82லேருந்து நம்ம கொஞ்ச நாளாக மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கு ஏற்ற அளவுக்கு நல்ல ஒரு லாபமும் கொடுத்துருக்கு மார்க்கெட்டாக. இன்றைக்கி 406 405 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. என்ன பண்ணலாம் இன்றைக்கி ட்ரேடிங்கில்? ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்ததுக்கப்புறமா குறுகிய காலத்தில் 20 பாயிண்ட் மேலே போயிருக்கு. தொடர்ந்து மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றதில் நமக்கு பெட் பண்ணுறதுல விருப்பம் கிடையாது. பொறுமையாக வெயிட் பண்ணி 402 பக்கமாக மார்க்கெட் வந்ததுக்கப்புறமா அதிலிருந்து 396 வரைக்கும் பை பண்ணலாம். நடுவில் இருக்க சப்போர்ட் லைன்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். அது வர பை பண்ணி 395 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம போதிய அளவுக்கு இந்த கான்ட்ராக்டுக்கு உண்டான லாபம்லாம் சம்பாதிச்சாச்சு. மார்க்கெட் பின்னாடி நம்ம துரத்துறது எப்போவுமே கிடையாது. அதனால் ஒரு கன்சாலிடேஷன் இல்லை கரெக்ஷன் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி பை பண்ணுறது நல்லது அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்ப்பு. சில சமயத்தில் என்ன நடக்கும்னா, ட்ரெண்ட் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப 406லேருந்தே சடன்னு மேலே போகும். இதெல்லாம் பார்த்துருக்கோம் காப்பரில் சமீப காலத்தில். அப்போ நம்ம வாய்ப்புகளை விட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இப்போ 406 நம்ம பை பண்ணோன்னா கூட ஸ்டாப் லாஸ் 396 தான் வைக்க முடியும். 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸை தாங்குகிற அளவுக்கு ஃபண்டு இருக்கா? அந்த ரிஸ்க் எடுக்க முடியுமா? நம்ம லாபத்தை விட நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது நம்ம எடுக்க போகிற ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லப்படுற ஸ்டாப் லாஸை தான். அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக போதிய ஃபண்டு வச்சுருக்கவங்க பண்ணலாம். ஆனால் பொதுவாக நம்ம சேஃபாக எல்லா ட்ரேடர்ஸையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணி பர்டிகுலரான ஜோன் வரப்போ பை பண்ண ஆரம்பிங்க. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்ட்டு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.